ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. From the studios of Chanakya, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Sense. விதியுடன் மோது, விஜயுடன் மோதாதே. இந்த வரிகளை நாம சினிமா காலத்துல திரு விஜய் அவர்கள் சினிமா களத்துல இருந்த போது கேட்டிருப்போம். இப்போ விஜயுடன் மோதாதே, இயற்கையுடன் கூட மோதுன்றது போல இயற்கை விஜயை காப்பாற்றி விட்டது அப்படின்றத பார்க்கிறோம். ஆனாலும் மறுபக்கத்துல எல்லைக்கு அப்பால கர்நாடகா கை கோர்த்து நிற்கிறது. தமிழகம் இந்த பக்கம் என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? நாளை வழக்கு தாக்கல் செய்கிறது சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு. அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது? இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒன்று கூடியிருக்கிறது கர்நாடகம். கர்நாடகா எதுலயோ இல்லையோ இந்த விஷயத்துல ஒன்று சேர்ந்துப்பாங்க அப்படின்றத பார்க்கிறோம். திரு சித்தராமையா, திரு DK சிவகுமார், எடியூரப்பா, குமாரசாமி அப்படின்னு முதல்வர்கள் மட்டும் லிஸ்ட் எடுத்தோம்னா 6-7 முதல்வர், ஜெகதீஷ் ஷெட்டர்ல இருந்து சதானந்த கவுடால இருந்து அப்படியே ஃபுல்லா லிஸ்ட் போட்டோம்னா அவ்வளவு முக்கிய தலைவர்கள்லாம் அணிதிரண்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்துல பல விஷயங்கள் பேசப்பட்டு நம்ம DPR மாத்துவோம், இதை பண்ணுவோம் அப்படின்லாம் முடிவெடுக்கப்பட்டு மேகதாது கட்டியே தீரணும்ன்ற திடமான தீர்மானத்துல இருக்கிறது கர்நாடகா. எத்தனையோ விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம், எல்லாத்துலயும் ஒன்னானு சாதிச்சிருக்கோம். அதே போல இதையும் சாதிப்போம் என கான்பிடென்டாக சொல்கிறார் DK சிவகுமார். ஒன்று எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க கர்நாடகா அப்படின்னு யோசிக்கணும்ல. காங்கிரஸே இங்கே ஒன்று கூடிச்சா முதல்ல நீங்கள் அதுக்கு வியக்கணும். DK சிவகுமார், சித்தராமையா ஒன்று கூடிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு ஆனந்தப்படணும். ஏன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எவ்வளோ மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. இருந்த சிட்டிங் மினிஸ்டர்ஸே திரு சித்தராமையா எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் முதல்ல பதவியிலிருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒற்றுமைங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ வரைக்கும் கேபினட் எக்ஸ்பேண்ட் பண்ணல, அதான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஒற்றுமையே பெரிய சேலஞ்சு. அதில் அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி சொல்ல ஒண்ணுமில்ல. அனைத்து கட்சி கூட்டம் ஒரு சம்பிரதாயம். அங்க கூடுன குமாரசாமியோ அல்லது எடியூரப்பாவோ இன்ன பிற தலைவர்களோ ஜெகதீஷ் ஷெட்டரோ பாஜகவை சேர்ந்த யாருமா இருக்கட்டும், அவர்கள் வெளியே வந்தோடனே DK சிவகுமாருடைய முயற்சியை பாராட்ட போறாங்களா? DK சிவகுமார் பிரமாதம் பண்ணிட்டாரு, கர்நாடகா காப்பாற்ற சொல்ல போறாங்களா? நோவே. ஸோ அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ், பொலிட்டிக்கல் ஃபைட்டிங் இருக்குது, அப்படியே தொடர்பு, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. இது சம்பிரதாயம். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ எப்படின்னா யார் மைலேஜ் எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு போட்டியில இருந்து ஒரு தீர்வு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தோம், ஆனா யாருமே வரல. பாத்தீங்களா? இதன் மூலமாக கன்னடத்துக்கு துரோகம் செய்யறாங்க அப்படின்னு நாளைக்கு DK சிவகுமார் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்துல இவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. சோ DK சிவகுமாருடைய கர்நாடக முதலமைச்சருடைய முயற்சிக்கு தலைவணங்கியோ கர்நாடக மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவோலாம் கிடையாது. அது எல்லாமே பேசக்கூடிய வார்த்தைகள். ஃபேக்ட் என்ன அப்படின்னா DKs எங்கேயாவது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அப்ப நாமளும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் இவர்கள் எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டம் கூடி ஒரு தீர்மானத்தை ஏகமனதா நிறைவேற்றி வெளியே கிளம்பும் போது DK சிவகுமார் சரியா செயல்பட சொல்லிட்டு போறவங்க தான். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் வித் நோ இம்பாக்ட் அண்ட் எஃபெக்ட். இப்ப எல்லாரும் சேர்ந்து தண்ணி தர வேண்டாம்னு முடிவெடுத்தாங்களா? முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் நடக்கிற 24 hours முன்னாடியே அணையெல்லாம் நிரம்பிருச்சு, தண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டாரு. சோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, ஆணையம் சொல்லியிருக்கு, வாரியம் சொல்லியிருக்கு, அணை நிரம்பிருச்சு, தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும். சோ வேறு எந்த வாய்ப்புமே இல்லாத போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கான தேவையுமே அங்க இல்லை. அதுல என்ன முடிவெடுத்தாங்க? சரி, இவ்வளவு வாய்ப்பு இருந்தது, நிறுத்துறா தண்ணியை நம்ம பாத்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, அனைத்து கட்சிகளும் கூடி ஒரு முடிவெடுத்திருக்காங்க, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு. இதுக்கு எந்த லீகல் வேல்யூவும் கிடையாது. ஒரு நார்மலா நம்ம ரோட்டரி கிளப்ல பேசுற மாதிரி, ஒரு லைன்ஸ் கிளப்ல பேசுறதுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அத மாதிரியான ஒரு வேல்யூ தான் அதுக்கு. அது தவிர வேற அனைத்து கட்சி கூட்டம்னு அப்படின்னா பொலிட்டிக்கல் மைலேஜ், பேப்பர் நியூஸ், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ அவங்க சாத்தியமே இல்லாத ஏதாவது விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணல, எந்த விஷயத்தையும் சாதிக்கவும் இல்லை. அவர்கள் அடம்பிடிக்கிறார்கள், முரட்டுத்தனமா இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் உட்பட எந்த நீதிமன்றம் சொன்னாலும், எந்த நடுவர் மன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அடம்பிடிக்கிறாங்க. கேட்க மாட்டோம் அடம்பிடிக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, தனியா ஒருத்தரே போதும். நம்ம ரோட்ல ஒரு டிராபிக் போலீஸ்காரர் கேட்கற கூட கேட்காம குடிச்சு போட்டு ஒருத்தர் ஆடி பயங்கரமா பஞ்சாயத்து கூட்டி நாங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படிமாரு. அவர் அப்போ எப்ப இப்படி இருக்காரு அப்படின்னு அவர் போலீஸ் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஆனந்தப்படுறதுக்கு இல்ல. நீதிமன்றத்தையும் நடுவர் மன்றத்தையும் எந்த விதமான மக்கள் மன்றத்தையும் ஏற்காமல் நம்ம ஒரு வெறும் பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள் பண்றாங்க. ஒரு வடிகால் மாநிலம் போல தமிழ்நாட்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒற்றுமையா இருக்கிறார்கள் அப்படின்னு பெருமை பேசுறது ஒண்ணுமே இல்ல. ஒற்றுமை எதுல இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சமூக விரோத செயலை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு ஒற்றுமையா செஞ்சாங்கன்னு சொல்லுமா? சொல்ல மாட்டோம். சோ 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். வேற வழியே இல்லாத போது தண்ணீர் திறந்து விட வேண்டிய ஒரு முடிவை ஒருமனதாக எடுத்திருக்கிறார்கள். இதுல பெருமை கொள்வதற்கு ஏதாவது இருக்குதா தெரியல. கர்நாடகா பாத்தீங்களா ஒற்றுமையா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுல மேகதாது தான் நிரந்தர தீர்வு,
ஃபார் ஆல் தி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இது ஒண்ணுதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு திரு டி கே சிவகுமார் சொல்கிறார். நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஒரு ஆர்டிக்கிளை போஸ்ட் பண்ணி இன்னொரு கோட் ட்வீட் போடுறாரு. அவரோட வார்த்தைகள் படி, மேகதாது கட்டினா தமிழ்நாட்டிற்கான ஷேர் என்னைக்கும் குறையாது, தமிழ்நாட்டுக்கு இன்ஃபேக்ட் அதிகமான பெனிஃபிட்ஸ், ஃப்ளட் வாட்டராக போகாமல் தேவைக்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கு ஷேர் குறையாமல் கொடுக்கப்படும். இது இரு மாநிலங்களுக்கும் பெனிஃபிட். இதுல தமிழ்நாட்டுக்கு அதிக பெனிஃபிட், கர்நாடகாக்கு இழப்பு போன்றவை எல்லாம் கர்நாடகால பரப்பப்படுகிறது. அதுவும் கிடையாது, இரு மாநிலங்களுக்கும் பெனிஃபிட் அப்படின்னு திரு டி கே சிவகுமார் சொல்கிறார். இன்னொரு வார்த்தை இந்த இதிலே சொல்கிறார், உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில நம்ம மேகதாது கட்ட போறோம் அப்படின்னு சொல்கிறார். இது உச்ச நீதிமன்றம் இதுல லா படி ஏற்கனவே வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், ட்ரிபியூனல் அவார்ட்ல இருக்கக்கூடியது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில இருக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்கிறது ஆக்சுவலி இந்த டோட்டல்? நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அவர்கள் ஒரு ஆணையம் அமைத்து எவ்வளவு தரணும் அப்படிங்கிறத தெளிவா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல டிஸ்ட்ரஸ் காலத்திலையும், அதாவது வறட்சி காலத்திலையும் மழை காலத்திலையும் மாத வாரியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை டிஎம்சி அப்படிங்கிற மொத்த கணக்கு மட்டும் இல்ல. சோ இன்னைக்கு மழை பெஞ்சு நான் மொத்தமா கொடுத்துட்டேன்ப்பா, உங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க பிடிச்சு வைக்காது உங்க தப்புப்பான்னு சொல்லிட்டு அடுத்த 11 மாசம் தண்ணி கிடையாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால மாதந்தோறும் எவ்வளவு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க. சோ இந்த மொத்த தண்ணீர் அளவு எவ்வளவு, மாதந்தோறும் தண்ணீர் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி அமைக்கப்பட்ட குழுவில் எடுத்து முடிவெடுத்து, அதுல கர்நாடகாவும் மெம்பர், மறந்துடக்கூடாது, கேரளாவும் புதுச்சேரியும் தமிழ்நாடு மெம்பர். சோ அவர்கள் முன்னிலையில அவருடைய வாதங்கள்லாம் ஒரு முறைக்கு 100 முறை 100 வருஷமா கேட்டு 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 எல்லா தரப்பையும் பார்த்துட்டு சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் அது. ஆக்சுவலா தண்ணி அளவே கம்மி அப்படிங்கிறது வேற ஒரு விவாதம். ஏன்னா அது எடுக்கக்கூடிய இடம் பிலிகுண்டுல சொல்லியிருக்காங்க. பிலிகுண்டுல் வரைக்குமான பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மழை பெய்யுது அங்க வந்துடும். திறந்து விட வேண்டியதுன்னா உங்க அணையிலிருந்து வரக்கூடியதா அப்படின்னா இல்ல, அளக்குற இடமா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இங்க அப்ப அது கபினி அணையில இருந்து, கேஆர்எஸ் அணையில இருந்து, ஹேமாவதி பேரங்கில இருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே இங்க பிலிகுண்டலுக்கு வரும்போது பிலிகுண்டுல இருந்து அந்த அணைகளுக்கு வரைக்குமான பகுதியில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழையும் சேர்ந்து வந்துருது. சோ நான் அவ்வளவு தண்ணி திறந்து விட்டுருக்கணும் அவசியம் இல்லை. இங்க எவ்வளவு தண்ணி போயிருக்குங்கிறது போதுமானது. ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்றாங்க, ரூட் 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு, அளக்கிறது 10 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கிறோம். சோ 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவர் எவ்வளவு திறந்து விட்டாருங்கிற கணக்கு இல்ல, 10 கிலோமீட்டர் கழிச்சு எவ்வளவு தண்ணி வந்துச்சாங்க கணக்கு. சோ இந்த 10 கிலோமீட்டர் கேப்ல பெஞ்ச மழை தண்ணி அங்க வந்துடும். சோ அவர்கள் திறந்து விட்டாங்களா கணக்குல, இவ்வளவு கணக்கு பண்ணி கொடுத்திருக்கு. சோ அதனால பற்றாக்குறை நமக்கு அவங்க கொடுத்தது அளவு பத்துமா, அது போதுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அந்த அவார்டு வந்த போது அப்போதைய முதலமைச்சர் அந்த கலைஞர் அவர்கள் காலையில பயங்கர குஷி ஆயிட்டார். நமக்கு நீதி கிடைத்த விட்டு சாயந்தரம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முடிவு இருக்கின்றார். இதே மாதிரி தான் போய் நிக்க வச்சுங்க. சோ அந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு அதான் தீர்ப்புங்கிற கேத்து பார்த்தா கர்நாடகா நம்புதற்குரிய மாநிலமாக இல்லை. இவ்வளவுதான் பிரச்சனை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இல்ல ஒரு நாள் நம்முடைய கண் முன்னாடியே மேகதாது அணை கட்டப்படும் என்று நான் நினைக்கிறேன். அதுல பிரச்சனை இல்ல, தண்ணி சேவ் பண்ணப்படலாம், தண்ணி திறந்து விடப்படலாம், தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளதான், இன்னும் சொல்லப்போனா இந்த 75-60 ஆண்டுகளுக்குள்ளதான் நீங்க கபினி கட்டிருக்கீங்க, கேஆர்எஸ் கட்டிருக்கீங்க, ஹேமாவதி கட்டிருக்கீங்க, எல்லா அணையும் இப்பதான் கட்டிருக்கீங்க. கட்டணம் மூலமா தண்ணி திறந்து விட்டீங்களா? இது கிடையாது. இவ்வளவுதான் கேள்வி. அப்ப நீங்க அணையை கட்ட நாங்க உங்களுக்கு தான் பலன் கிடைக்கும், நாங்க கரெக்டா மாத வாரியா பிரிச்சு கொடுக்க முடியும்னு சொன்னா அது டெக்னிக்கலி உண்மையா இருக்கலாம். ஏன்னா நான் தேக்கி வச்சிருந்தா இன்னைக்கு நான் 5 டிஎம்ஸ் கொடுத்துட்டேன், நாளைக்கு 10 டிஎம்ஸ் கொடுத்தேன், நாளைக்கு 12 டிஎம்ஸ் கொடுத்தா பிரிச்சு கொடுக்க முடியும், எனக்கு பிரச்சனை இல்லை, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க இப்படி நம்புறதுக்குரிய என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? நீங்க டோட்டல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் எடுத்து காட்டுவாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப பிரில்லியண்டா பண்ணுது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை கர்நாடகால ஃப்ரண்ட் பேஜ் போட்டுக்குவாங்க, தமிழ்நாட்டில் உள்பக்கமா போட்டுக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதோட கூட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அணைகள் நம்ம நிறைய நிரம்பி ஒழிதுன்னு சொல்லுவாங்க, போன பீரியட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே டேட்டா எடுத்து போட்டுவாங்க, ஆல் ஃபேக்ட். ஆனா ஒவ்வொரு முறையும் தண்ணீர் நிரம்பி வழிந்துதான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கொடுத்தது போல அவர்களுக்கு போன மாசம் வரைக்கும் மேலாண்மை கூட்டத்தில் என்ன பேசிட்டு இருந்தாங்க, தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப 3 நாள்ல மழை பெஞ்சு உங்களுக்கு அணை நிரம்புதா? அப்ப அவர்களுடைய நோக்கம் பிழையா இருக்கு. அப்ப நம்ம அந்த வாக்குறுதி கொடுத்தா அது நடைமுறை சாத்தியமானா தமிழ்நாட்டுக்கு பலன் தான். ஆனா வாக்குறுதி கொடுக்கறது யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கே. நீங்க காங்கிரஸோ பிஜேபியோ குமாரசாமியோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழ்நாடு கொடுக்கறது வழக்கம் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. அப்ப கொடுத்தா நமக்கு பிரச்சனை, அப்ப வேற வழி இல்லைன்னா கொடுப்போம்னு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த மாநில மக்களுக்கு பிரச்சனை வந்துரும்னா திறந்து விடக்கூடியதா நீங்க அணையில வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம எப்படி நம்புறது? நாளைக்கு மேகதாது வந்தா தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கலாம், தண்ணீர் கிடைக்கலாம், பகுதி வாரியா பிரிச்சு கிடைக்கலாம். ஆனா சொல்றது யார்? சாவி யார் கையில இருக்கு? அந்த கேள்விதான் பாக்கி. இந்த சாவி, இந்த அத்தாரிட்டி, இந்த முடிவெடுக்கிறது யாரு, நம்பகத்தன்மை, இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு தியரி சொல்றாங்க. மேகதாது ஒருவேளை கட்டுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கான உரிமை தமிழ்நாடு கால்ஸ் எடுக்கிற இடத்துல இருக்கணும். அந்த முடிவுகள் எப்ப திறக்கணும், எவ்வளவு திறக்கணும்ன்றத முடிவெடுக்கிற இடத்துல ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டரா, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா, வீட்டோ பவரோட தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றாங்க. இது மாதிரி விஷயங்கள் பாசிபிளா இன்னொரு ஸ்டேட்ல கட்டக்கூடிய
அதாவது நாம வந்து எல்லாமே பாசிபிள் தான். அங்கதான் வந்து பிஜேபி சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவைப்படுது. அந்த மாநிலம் வந்து நிர்வாகம் வந்து அடம்பிடிக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெளிவா தெரியாதுங்க. எல்லா விஷயம் டீட்டெயிலா நீங்க உட்கார்ந்து பேச முடியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம தெரியாது. அரசியல்வாதிகள் தான் அவர்களை வந்து தமிழ்நாட்டில் சீமான் போன்றவர்கள், அங்க வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் ஆளுக்கு ஏதாவது சொல்லி ஓன்னு சொல்லிட்டு உண்மையில நமக்கு என்னங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தவறான பார்வையை தேசிய கட்சிகளால் செயல்பட முடியாதுங்கிற பார்வை கொண்டு வராங்க. ஆக்சுவலா தேசிய கட்சிகளால் தான் செயல்பட முடியுங்கிற பார்க்கணும். 2 மாநிலத்துல 2 மாநில கட்சிகள் இருந்துச்சுன்னா 2 பேரும் அடம்பிடிச்சு நிற்பாங்க. 2 மாநிலத்தையும் தேசிய கட்சி, மத்தியிலும் தேசிய கட்சி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா போய் முடிக்கும். சத்தம் காட்டாம செய்து காட்ட முடியும். இதுக்கு முன்னாடி நான் பல முறை சொல்லியிருக்கேன். கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் இருந்த வரைக்கும், டெல்லியில பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டு தண்ணி திறந்தூர்ல பிரச்சனையே வரல. மேகதாத்துங்கிற இஷ்யூ வரல, தண்ணி திறந்தூர்ல பிரச்சனையே வரல, இந்த காவிரி இஷ்யூமே வரல. எல்லாம் கண்டுபிடிச்சு வேலையை பார்க்க போயிட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இதே அமீர்ல இருந்து, பாரதி ராஜால இருந்து, வைரமுத்துல இருந்து எல்லா பெருமக்களும் போராட்டம் பண்ணது பூரா கர்நாடகா எலெக்ஷனுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் எலெக்ஷன் முன்னாடி, இந்த எலெக்ஷன்ல எடியூரப்பா வந்து முதலமைச்சரான ப்ரீவியஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் போட்டிகள்லாம் கூட அப்ப வந்து அப்பதான் வந்து அந்த ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அதகலம் எலெக்ஷனுக்கு பிறகு செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கலா செஞ்சாங்க, எலெக்ஷனுக்காக செஞ்சாங்க, நோ டவுட், ஆனஸ்டா ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா முடிச்ச பிறகு 5 ஆண்டுகள் ஆட்சியில காவிரி பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையே வரல. இன்னைக்கு வந்திருக்குன்னா பிரச்சனை வந்து இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் தவிர மாநிலம் அல்ல. 2வது கேள்வி நீங்க கேட்டது, அந்த மாநிலத்துல அணை இருந்து நாம வந்து அதை வந்து கையாள முடியுமான்னா, கேரளால முல்லை பெரியாறு அப்படிதான் இருக்கு. முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய ஜியாகிரபி வந்து கேரளா. அதோட அணையோட பராமரிப்பு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் தான் அங்க இருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டு கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரு? அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் யாரு? அது அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. சோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் முல்லை பெரியார் வந்து தமிழ்நாட்டு அரசுல இருக்கு. அந்த ஊர்ல அணை கட்டினாலும் தமிழ்நாட்டு தான் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா வந்து ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற கூட விட மாட்டாங்க. மரம் வெட்டுறதுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க. 4 மரம் வெட்டுறதுக்கு நாம ஒண்ணு கேட்டா விட மாட்டாங்க, அவ ஒண்ணு கேட்டா நம்ம விட மாட்டோம், பெரிய பஞ்சாயத்து. சோ இங்க தேவை வந்து இடம் இல்ல, அதிகாரம் இல்ல, மனசு. அதுதான் கர்நாடகாவுக்கு வந்து மேகதாது அணை கட்டினா சரியா இருக்குமா? மேகதாது அணை கட்டி நம்மகிட்ட சாவி வச்சா சரியா இருக்கும். சரி, சாவி என்கிட்ட இருக்கு, போலீஸ்காரன் உள்ளே போட மாட்டாரே, தெருவுலயே தடை பண்ணி வச்சுருவாரு. நான் அணை பக்கம் போனதுனா சாவி எடுத்து நான் திறக்க, அணையை நான் திறக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து பராமரிப்பு நம்மகிட்ட இருக்கலாம், சாவி நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா அந்த மாநிலம் அப்படிங்கும் போது, சட்டம் ஒழுங்கும் போது, போலீஸ் அப்படிங்கும் போது, வனத்துறைங்கும் போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டுச்சு, என்ன அங்க தீபத்தை ஏத்துங்கன்னு. ஏத்த விட்டாங்களா? கலெக்டர் நீதிமன்ற உத்தரவு மீறி ஒரு 144 போடுறாரு. எப்ப 6 மணிக்கு ஆர்டர் பார்த்துட்டு 6:30 மணிக்கு ஆர்டர் போடுறாரு. அப்ப அடம்பிடிக்கிறது முடிவு பண்ணிட்டா அது வந்து கேஸ் தான். அப்ப அந்த மாநில அரசு மேகதாது அணையினால தீர்வு கிடைக்குமா? கிடைக்கலாம். ஆனால் சொல்றது நீங்களாச்சே. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி நம்ம காங்கிரஸ் எந்த ப்ராமிஸை நிறைவேற்றிருக்கு? எந்த விஷயத்த நல்லது பண்ணிருக்கு தமிழ்நாட்டுக்கு? சொல்லட்டும். நீட் பஞ்சாயத்து கூட்டுறாங்க, யார் கொண்டு வந்தா? கச்சத்தீவை யார் கொடுத்தா? காவிரி பிரச்சனை யார் காம்ப்ளிகேட் ஆகுனா? முல்லை பெரியார் பிரச்சனை எப்போ சிக்கலாச்சு? எல்லா விஷயத்திலும் நீங்க வச்சுங்க. ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். இல்லப்பா இதெல்லாம் பண்ணது தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கிறோம். கர்நாடகாவுக்கு அவங்க பெருமை தேடலாம், கேரளாவுக்கு பெருமை தேடலாம், ஆந்திரா கூட பெருமை தேடலாம். கிருஷ்ணால அவங்க தண்ணியை உடலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா நதியும் காவிரி நதியும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே மறுநாள் அறிவிக்கிறாரு நிதின் கட்கரி. நாம வந்து கோதாவரியிலிருந்து கொண்டு வருகிறோம். அப்ப கோதாவரியில 20,000 கனஅடி தண்ணீர் சர்வசாதாரணமா போகுது. அதாவது அந்த இது இணைப்போம்னு இங்க யாருமே கோரிக்கை வைக்காம இன்னைக்கு வந்து அக்கா பிரேமலதா, அண்ணி பிரேமலதா சொல்றாங்க நதிநீர் இணைப்பு தான் ஒரே தீர்வுன்னு. வாஜ்பாய் காலத்துல இருந்து நதிநீர் இணைப்பை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி வந்து பாஜக. திரு ராகுல் காந்தி அவர்கள் நதிநீர் இணைப்பு டிசாஸ்டர் அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ்நாட்டில் வச்சு, தமிழ்நாட்டுல தினமலர் செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு சென்னையில பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி சொல்றாரு நதிநீர் இணைப்புங்கிறது டிசாஸ்டர் அப்படின்றார். இதுதான் அவங்களுடைய தத்துவம். ஆனா வாஜ்பாய் காலத்துல இருந்து நதிநீர் இணைப்பு தான் ஒரே தீர்வு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து சுரேஷ் பிரபுங்கிற ஒரு அமைச்சரை போட்டு உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு டீட்டெயிலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இன்னைக்கு நிதின் கட்கரி அறிவிச்சாரு நாங்க வந்து கோதாவரியும் காவிரியும் இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த முயற்சி பூரா வந்து பாஜக பண்ணிட்டு இருக்கு. இங்க காங்கிரஸ் தான் அடம்பிடிக்குது. அப்ப ப்ராப்ளம் வந்து தீர்வுல இல்ல, ப்ராப்ளம் இந்த தீர்வு நடக்கூடாம தடுக்கிற ஆளுகிட்ட. அப்ப அந்த ஆள் தான் மாறணுமே தவிர நீங்க தீர்வு நோக்கி பயணிக்கிறது அர்த்தமே இல்லை. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. ஆள் மாறணும் அப்படின்னு வந்திருக்கப்போ இங்க ஆள் மாறிதான் வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த அரசியலுக்கான டோன் மாறலையோன்ற கேள்வி வந்து நிற்கிறது. நிர்மல்குமார் தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர், அவர் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுல ரொம்ப பெரிய விஷயத்த சொல்கிறார். டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. டிகேஎஸ் எம்கேஎஸ்க்கு லிங்க் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் சொல்லிதான் டி.கே. சிவகுமார் கடந்த 1 வார காலமாக சொல்லி வரக்கூடிய எல்லாவற்றையும் சொல்கிறார். இவங்க வந்து திமுக சொல்லிதான்
இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து கர்நாடக காங்கிரஸ் திரு டி கே சிவகுமார் செய்கிறார். டி கே சிவகுமார் தேர்தலுக்கு முன்பிருந்தே எங்க கூட கூட்டணி வைக்கிறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்ல, டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான், திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் காங்கிரஸை புஷ் பண்ணாரு அப்படின்னு பல கான்ஸ்பிரசி ஆங்கிள் ஒரு சீஃப் மினிஸ்டர் யாரெல்லாம் இவங்க வந்து நெருக்கமா சொல்கிறார்களோ, திரு ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக வரக்கூடிய டி கே சிவகுமார் மீது ராகுல் காந்தியின் கூட்டணி கட்சியான தாவேகா விமர்சனம். திரு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது போல திமுகவுடைய குடும்பத்தினருக்கு பலருக்கு வந்து கர்நாடகாவில் முதலீடுகள் இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட பழக்கம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கூடயும் விஜய் கூடயும் நல்ல நட்பு இருக்குது, அதுக்கு என்ன தப்பு செய்ய முடியும்? அவங்க வந்து ஆந்திராவில் இருக்கிறாரு, இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், அவங்களுக்கு நட்பு இருக்குது. இப்போ இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு ஸ்டாலின், அவர் கர்நாடகாவில் இருக்கிறார் டி கே சிவகுமார், நட்பு இருக்கலாம், அதுல வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது இருக்கும், அது இருக்காது, அப்படிலாம் கிடையாது. ஒரு அபாண்டமா சொல்லிட்டாரு நினைக்கிறதுல அந்த உறவு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க எந்த வகையில மாறுபட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இங்கதான் நமக்கு வந்து திரும்ப வருது. டிவிகே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. டி கே சிவகுமாருக்கும் ஸ்டாலினுக்கும் நட்பு இருக்கு, உறவு இருக்கு, சூப்பர். ஆனா டி கே சிவகுமாரோட பாஸ் வந்து ராகுல் காந்தி, அவருக்கும் உங்க பாஸுக்கும் நட்பு இருக்கு, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்ப டி கே சிவகுமார் ஸ்டாலின் சொன்னா கேட்பார், ராகுல் சொன்னா கேட்க மாட்டாரா? சரி, ராகுல் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா? திமுக கூட்டணியில இருந்து ரிசல்ட் வந்த மறுநாள் கட்சி தாவணும், எப்படிப்பட்ட தீர்மானம், எவ்வளவு கடுமையான யோசனை. அப்ப என்ன பொதுக்குழு கூட்டிங்களா, செயற்குழு கூட்டிங்களா, காங்கிரஸ் கட்சியில என்ன ஆலோசனை நடந்து சொல்லி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க ரிசல்ட் வந்த மறுநாள் படக்குன்னு ஓடி போனீங்களே, அப்ப யார் சொல்லி ஓடினீங்க? எப்படி 5 எம்எல்ஏ இருந்த போது 2 மந்திரி எப்படி முடிவு பண்ணீங்க? அது எப்படி இனிமே ஒரு நெட்டுக்கு 50 வருஷத்துக்கு கூட்டணி தொடரும் எப்படி வார்த்தை விட்டீங்க? இதெல்லாம் வந்து அகில இந்திய தலைமை சொல்லாம செஞ்சிருவீங்களா? பிரவீன் சக்கரவர்த்திக்கான ராஜ்யசபா சீட் எப்படி கிடைக்கும்? பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணியில் இருந்த அன்னைக்கே சொன்னாரு, நாங்க தலைமைக்கு தெரியாம போவோமா? நாங்க ராகுல் காந்தி செல்ல பிறந்தவங்க இந்த பக்கம் மன்றாடிட்டு இருக்காரு, போகவே இல்ல, பார்க்கவே இல்லைன்னு கம்பு சுத்திட்டு இருக்காரு. நடவடிக்கை பாயும் நான் பார்த்துட்டே இருக்கேன், டெல்லி இருந்து பாருங்க, ஏங்க ராகுல் காந்தி தெரியாம அங்க போவே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓப்பனா உடைச்சாரு, நீங்க ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப டி கே சிவகுமாரை வந்து ஸ்டாலின் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, டி கே சிவகுமார் ராகுல் காந்தியால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாதா? ராகுல் காந்தியை விஜயால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சாவி உங்க பக்கம் இருக்குது, நீங்க அந்த பக்கம் திருப்பி போட பாக்குறீங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம். நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு காங்கிரஸ். 3 முக்கோணம் இல்ல, 3 ஒரே கோணம் தான். இது எந்த கோணம்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, திரு மாணிக்கம் தாக்கூர் சொன்ன விஷயம் அது ஒரு ரொம்ப சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். நான் முதல்ல இருக்கிற கொஸ்டினோட கண்டினியூஷன் அதை பார்க்கணும். கர்நாடகம் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு வந்து நிற்கிறது போல இங்கே வந்து திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்லக்கூடிய விஷயம், அங்க கர்நாடகால எல்லா கட்சியும் ஒன்னா இருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா பாஜக எங்களோட அலுவலகத்தை முற்றுகையிட தான் போராட்டம் பண்றாங்க, அன்புமணி தினந்தோறும் எங்களை தான் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்ல, ஒற்றுமையா இருக்கலாம் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். அது அன்புமணி ராமதாஸ் மாணிக்கம் தாக்கூரை கேட்கிறாரா காங்கிரஸ் கேட்கிறாரான்னு பார்க்கணும். இட் இஸ் எ சிங்கிள் நேஷனல் பார்ட்டி. அப்ப தமிழ்நாட்டு காங்கிரஸ் வேற நிலைப்பாடு, கர்நாடக காங்கிரஸ் வேற நிலைப்பாடு, அகில இந்திய காங்கிரஸ் மௌன நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா இது வந்து இரட்டை நிலைப்பாடு இல்ல 3 நிலைப்பாடுங்கிற விமர்சனம் வராதா? என்ன டவுட் உங்களுக்கு? எங்களையே கேட்கறீங்க, யார் கையில சாவி இருக்கு, யார் ஒளிச்சு வச்சிட்டு இருக்கா, யார் வந்து சாவி எங்க தேடுறான்னு பாக்குறோம்ல. 3மே உங்களோட சாவி உங்க கையில இருக்கு, நீங்க தான் தொலைச்சிருக்கீங்க, நீங்க தான் தேடுறீங்க, நீங்க தான் தேடு. அப்புறம் யாரோ ஒளிச்சு வச்சுட்டாங்க, அவங்க உண்மை ஒத்து கொடுக்குன்னு சொல்லிடுறீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் வாங்க, சாவி எங்க இருக்கு தேடுவோம்ன்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன நீட் இருக்குன்னே புரியல. இது என்ன ஒற்றுமை வேண்டி கிடக்கு? 50 பேர் நான் ஏற்கனவே சொன்னதான், சமூக செயல்படுறவங்க செயல்பட்டாங்கன்னா அதை ஒற்றுமைங்கிற பாப்போமா? ஒண்டியா நின்னாருன்னா சமூக விரோதி இல்ல, சமூக ஆர்வலா இருந்தாருன்னா ஒண்டியா நிக்கிறாருன்னா அவர் பாவப்பட்டவன்னு சொல்லி சொல்லுமா? சோ நீங்க ஒன்னா நிக்கிறீங்களா ஒட்டுமொத்தமா நிக்கிறீங்களாங்கிற பிரச்சனை கிடையாது, தனியா நிக்கிறீங்களா கூட்டமா நிக்கிறீங்களா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை நீங்க நியாயத்தின் பக்கம் நிக்கிறீங்களா இல்லையாங்கிறது. அப்ப தமிழ்நாட்டின் பக்கம் நிற்காத காங்கிரஸ், தமிழ்நாட்டின் பக்கம் நிற்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லுகிற காங்கிரஸ் அதற்காக மற்றவர்கள் மீது பழியை போட முயற்சிக்கும். நீங்க எப்படி கட்டாயமா என்கிட்ட தான் வருவீங்க. இன்னைக்கு திரு மாணிக்கம் தாக்கூர் மனசாட்சியோடு சொல்லட்டும், அல்லது மனசாட்சி ரீட் பண்ணக்கூடிய யாருனாலும் நீங்க சொல்லுங்க, இந்நேரம் கர்நாடக காங்கிரஸ் அரசு இருந்தால் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்ற? பாஜக அரசு மன்னிக்கணும், கர்நாடகாவில் பாஜக அரசு என்ன சொல்வார்? பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுச்சு, அங்கேயும் பாஜக தான், டெல்லியிலும் பாஜக தான், அது என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு விரோதமானது பாஜக சொல்லியிருக்க மாட்டாரா? அன்னைக்கு வந்து நம்ம என்ன நம்மளாம் ஒற்றுமையா இருப்போம். தமிழ்நாட்டு பாஜக தலைவர் நயினா நேந்திரன் கூட்டார் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாம் போய் முதல்ல உட்காந்து நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம், தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்குது, கர்நாடகா ஒற்றுமையா இருக்குது, பாஜக மீது சொல்லி பழி இல்லைன்னு சொல்லுவாரா? அப்ப காங்கிரஸ் கட்சியை காப்பாத்துறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாரு அவர்? டிஃபென்சிவ் மோட் போகாம அஃபென்சிவ் மோட். என்னையாப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, போங்க 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 அப்படின்னு கலை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கிறதுங்கிறதுக்கு வரலாற்று பூர்வமான ஆதாரம் நம்ம சொல்றோம். பிஜேபி கர்நாடகா ஆண்ட வரைக்கும் காவிரி பிரச்சனை இல்லை, யாராவது இல்ல இருந்து சொல்லட்டும், தமிழ்நாட்டு தண்ணி வரல பிரச்சனை இருந்துச்சு சொல்லட்டும். 5 வருஷம் ஒழுங்கா பிரச்சனை, டிஎம்கே பீரியட் வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சோ இங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே இருக்குது, நமக்கு ஆகாத கட்சின்னு கர்நாடகா தடுத்துச்சா?
இங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே, கர்நாடகா வந்த உடனே இங்க பிரச்சனை. அப்ப கேள்வி என்ன, எப்பா நீங்க அகில இந்திய தலைமை இருக்குது, இங்க கூட்டணியில் இருக்கீங்க, அங்க உங்க கட்சி ஆளுதே பேசுங்கப்பான, நீங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டில் இல்லாத அனைத்து கட்சி கூட்டத்தை திரு விஜய் கூட்டுறாரு, எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டீங்க, கூட்டி என்ன செய்வீங்க? கர்நாடகா தண்ணீர் திறந்து விட வேண்டும். தனியா என்ன சொல்லி விஜய் அதான் சொல்றாரு. சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இன்க்ளூடிங் காங்கிரஸ் கர்நாடகா தண்ணீர் திறந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்க. டி.கே. சிவகுமார் பயந்து போய் மேகதாட்டு அணையெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு எல்லாரும் தண்ணி தான் கொடுத்துட போறாரா? So what impact it is going to create? Nothing. அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கட்சி தான் காரணம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டிடுவோம். ஒரு வார்த்தை காங்கிரஸ் கண்டிச்சு தீர்மானம் வந்துருமா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு வந்து தமிழருக்கு விரோதமாக செயல்படுதுன்னு சொல்லிடுவாங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த தீர்மானம் நேரத்தை செஞ்சிருவாரா? அப்ப வந்து தன் மீது பழி வந்துடக்கூடாது, தன் கட்சி வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்சி இப்படி திசை திருப்பிடுது, வேற ஒண்ணுமே கிடையாது.